friends, welcome to India Job Samil. Tamil Nadu Mercantile Bank Limited, TMB Bank கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரைவேட் பேங்கிங் செக்டார் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்தே மேனேஜர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் உங்கள் அப்ளிகேஷன் உங்கள் டிகிரி மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மட்டும் இருக்கும். சரிங்களா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த பிரான்ச்சில் வேக்கன்சி இருக்கோ அங்கே போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு லொக்கேஷனில் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா அங்கே போஸ்டிங் போடுவாங்க. ஓகேங்களா? ரெகுலர் பேசிஸில் டெம்பரரி கான்ட்ராக்டு அந்த மாதிரிலாம் இல்லை. எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. ரெகுலர் பேசிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஓப்பனிங் டேட் பாருங்கள், 29 ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 29 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் மே 12க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ளை பண்ணுறப்ப கரெக்டான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் ஃப்யூச்சர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இப்போ எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ எது வேலிடில் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி, ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் டிகிரி பாஸ் பண்ணி 60% இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் ஃபஸ்ட் கிளாஸில் டிகிரி கிராஜுவேஷன் பாஸ் பண்ணி ஓவராலாக 60% மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்களா? அதுவும் நீங்கள் ரெகுலர் மோடில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். இந்த கரஸ்பாண்டன்ஸு, பார்ட் டைமு அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ ஃபுல் டைம் மோட் ரெகுலராக படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஏஜ் அதிகபட்சம் 35 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேக்ஸிமம் 35 இல்லைனா 35 ஏஜுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் 18 இருக்கணும். 18லேருந்து 35 ஏஜுக்குள்ளே இருக்குது ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் பேங்கிங் செக்டாரில் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ரோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் டிகிரி மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஃப்ரெஷராக தான் இருக்கேன் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கான ப்ரெஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு 1 இயர் 2 இயர் இருக்குது அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ப்ரெஃபரன்ஸ் முன்னுரிமை உங்களுக்கு அதிகமாக தருவாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் ட்ரை பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட் மினிமம் அட்லீஸ்ட் 1 இயர் பேங்கிங் செக்டாரில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனிவேர் இன் இந்தியாவில் இருக்கும். ஸோ எந்த பிரான்ச்சில் ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த மெர்கண்டைல் பிரான்ச்சில் வேக்கன்சி இருக்கோ அங்கே போஸ்டிங் போடுவாங்க. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னையில், ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க தமிழ்நாடு மெர்கண்டைலில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அங்கேயே வந்து போஸ்டிங் போடலாம். சரிங்களா? அது வந்து இன்டர்வியூலே கேட்பாங்க. ஸோ அவங்க லொக்கேஷனில் ஒரு வேலை, நீங்கள் சொல்கிற லொக்கேஷனில் ஒரு வேலை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் லொக்கேஷனில் கூட அவங்க போஸ்டிங் போடலாம். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். ஷார்ட் லிஸ்ட்டு டிகிரி மார்க்கை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. சரிங்களா? அந்த இன்டர்வியூ டேட்டு, டைமிங்கு, அடுத்து அட்ரஸ், அதாவது எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? அது உங்களுக்கு மெசேஜ் மூலிமா சென்ட் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா கால் லெட்டர் மூலிமா கூட சென்ட் பண்ணலாம். அந்த அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ தான். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஜென்ரல் கண்டிஷன்ஸ் பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப, அதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் தான். அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, டிகிரி சர்டிஃபிகேட்டு, ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டு, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அடுத்து இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரிலீவிங் லெட்டரு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே ஜெராக்ஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பியில் கீழே உங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணுறீங்க இல்லையா, இந்த 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, டிகிரி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பியில் கீழே உங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அது உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னால் என்ன, அந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், ஸோ அதுக்கான ஜாப் நேச்சர், ஒர்க்கிங் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. இதே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். உங்களுக்கு இதுக்கு மேலே இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. ரெகுலர் பேசிஸில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் கான்ட்ராக்ட், டெம்பரரி அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் அந்த மாதிரி இல்லை. அதாவது பர்மனெண்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேனேஜர் போஸ்டிங்கு, எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை. ஸோ உங்கள் டிகிரி மார்க்கை பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து இன்டர்வியூ மட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்கள் இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. சரிங்களா. அதாவது யார் இன்டர்வியூவில் யார் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து எந்த லொக்கேஷனில் வேக்கன்சிஸ் இருக்கோ அங்கே போஸ்டிங் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.